ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நீங்க நான் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி. சிம்ம ராசின்னு சொல்லும்போது ஒரு கர்ஜனை, ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜான்னு சொல்லலாம். தனித்துவமா எல்லாத்தையும் இப்போ ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த தனித்துவமா ஜெயிக்கிறேன்னு சொல்லும்போது 1000 பேர் எதிரிகள் வந்தாலும் தில்லா நிற்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் குலதெய்வமா? நிச்சயமாக சிம்மத்துக்கு குலதெய்வம் என்பது இன்றியமையாதது. சிம்மம் ராசிகளின் ராஜாவான சூரியன் அதாவது கிரக மண்டலத்துடைய ராஜாவே சூரியன். அவரை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அப்போ ரத்தத்துல நாணத்துல நான் ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். 5 பைசா பாக்கெட்ல இல்லைனாலும். அதே மாதிரி இந்த குலதெய்வத்தை நேசிக்கிறதுக்கான காரணம் என்ன? குலதெய்வத்தை நேசிக்கிறதுக்கான காரணம், சிம்ம ராசியே பாத்தீங்கன்னா எமோஷனல் பீப்புள், உணர்ச்சி வயப்படக்கூடிய. என்னதான் நீங்க பாடம் பிராக்டிக்கலா இப்படி இருக்கக்கூடாதுப்பா எடுத்தாலும் மறுபடி உணர்ச்சி வயப்படுவார்கள். வெளியில தோற்றத்திற்கு பார்க்கறதுக்கு பயங்கர ரகடா ரஃபா இருந்தாலும் சிம்மத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அம்மன் கோயில் உண்டில் மாதிரி கிடு 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 கிடுன்னு குலுங்கும். ஏன்னா சிம்மராசிக்கு என்ன அப்படின்னா ஏக்கம் அதிகமா இருக்கும். நம்ம எப்படி எங்க இருக்க வேண்டியவன் கவுண்டமணி சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஏக்கங்கள் அதிகமா இருக்கும். நம்ம இப்படி இருக்க வேண்டியவங்களா, இந்த மாதிரி இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுமா, இப்படிப்பட்ட ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுமா, நான் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டிய ஆள் நான், அது சிறு வயதுலேருந்து இருக்கு. அது அவங்களுடைய ராசி ஆன்மாயில் புதைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அப்ப குலதெய்வத்துடைய அருள் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கு. எப்படி இருக்கு? சிம்மத்துல பிறக்கிறதுக்கே குலதெய்வம் அருள் இருந்தா தான் பிறக்கவே முடியும். சூரியன் பிரகாசம், ஒளி, ஜோதி, ஒளி, ஒளித்தன்மையை கொண்டதுதான் ஜோதிடம். ஒளித்தன்மையை வைத்துதான் ஜோதிடம். ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில் பிறக்கின்ற நேரத்துல சூரியன்லேருந்து எத்தனை அளவுக்கு லைட்டு மற்ற பிளானட்ஸ் வாங்கி பூமி மேல ரிஃப்ளெக்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அந்த பிறக்கின்ற அந்த உயிர் நல்லா வாழ போறாங்களா இல்லையாங்கிறத சொல்லும். அவ்வளவுதான் ஜோதிடம். இப்ப சூரியன் தான் அதுக்கு ஆதாரம். அந்த சூரியனை தான் ராசி அதிபதியா கொண்ட அந்த ராசியில பிறக்கிறதுக்கு காலபுருஷனுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், அதுல பிறக்கிறதுக்கு குலதெய்வம் அருள் இல்லாம பிறக்கவே முடியாது. அதுதான் சொல்றோம், குலதெய்வம் அருள் இருந்தா தான் சிம்ம ராசியில பிறக்கவே முடியும். ஆனா ஏனோ காரணங்களுக்காக, என்னமோ காரணங்களுக்காக ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிக்குது. பாதை போக போக, நாட்கள் போக போக, வருடங்கள் போக போக சிம்மராசிக்காரர்கள் பாதை மாறி, பயணம் மாறி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள். தவறுதான், நிறைய தவறு. சிம்மராசிக்கு மிகப்பெரிய பிரச்சனை கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தொடர்ச்சியா 3 மாசம் சிம்மராசிக்காரர்கள் அதை செய்ய முடியாது. ஓப்பன் சேலஞ்ச். உடனே கமெண்ட்ல சில தற்கொலைகள் எழுதுவாங்க, இல்ல நானும் சிம்மராசி தான், 6 மாசமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன், அபத்தமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்லை, நான் சொல்ல வர்றது ஒரு 90% சிம்மராசி என்பர்கள் எந்த ஒரு வேலையையுமே மொனோட்டனஸ் வேலை அவங்களுக்கு பிடிக்காது. இது சிம்மராசி. மொனோட்டனஸ்னா ஒரே வேலையை மறுபடி செய்யறது பிடிக்காது. நீங்க சிம்மராசிக்காரங்க பேங்க்ல ஒர்க் பண்ற பாத்தீங்க, கேட்டு பேசி பாருங்க, சலிச்சுக்குவாரு. டேபிளை போட்டு என்னைக்கு அதே லெட்ஜரு, புக்கு, அதே டிரான்சாக்ஷன், கஸ்டமர் சி அப்படின்னு. சிம்மராசி ஐடியில் ஒர்க் பண்றவர் கேட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஐடி, பிபிடி, கடுப்பா இருக்குப்பா. ஒரே வேலையை செய்வது சிம்மத்துக்கு பிடிக்காது. சிம்மத்துக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னா கலை சார்ந்த துறைகளில் வேலை, கிரியேட்டிவ் ஒர்க், அது சிம்மத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அரசாங்கத்துறை, சும்மா முன்னாடி சைரன் லைட்டை போட்டு போகணும், சிம்மம் அப்படியே அப்படின்னு சிம்மத்துக்கு கரெக்டா இருக்கும். இந்த சிம்மத்துக்கு பிடிச்ச விஷயம் இது. குலதெய்வத்துடைய பிரச்சனை என்னன்னா, குலதெய்வத்துக்கும் சிம்மத்துக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, குலதெய்வத்துடைய அருளோட பிறக்கிறது நாள் ஆக பாதை மாறி எங்கேயோ போய் எதையோ செஞ்சு பல பாவங்களை சேர்த்து விட்டு, தர்மத்திற்கு புறம்பான பல காரியங்களை செய்துவிட்டு மறுபடி ரிட்டர்ன் குலதெய்வம், ஐயா உனக்கு வேல் எடுக்கிற ஐயா, குடம் பால் குடம் ஆடுறேன், திருப்பியும் பாவம், 5 வருஷம் கழிச்சு மறுபடி குலதெய்வம். இது ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிம்மம் கத்துக்கொள்ள வேண்டியது என்ன? உன்னுடைய பிறப்பே
ஒரு அதிசய பிறப்பு. நீ சாதாரண ஆள் இல்லை. 12 ராசி மண்டலங்கள்ல நீ பிறக்கிறதுங்கிறதே மற்றவனை வாழ வைக்கிறதுக்காக. சூரியன் எதுக்கு? ஒளிக்கதிர்னால உலகத்துக்கே பிறப்பு கொடுக்குது. ஆத்ம காரகன். அதை மறந்துட்டு நீ செய்ய வேண்டிய வேலையை மறந்துட்டு எனக்கு எனக்கு எனக்குன்னு போனா, சிம்மராசி அன்பர்களுக்கு எப்பவுமே தனக்காக சிந்தனை, தனக்காக வேலை, தனக்காக லாபம், தனக்கான எண்ணங்கள், தனக்கான ஆசையில எண்ணங்கள் இருந்தால் வெற்றி கிடைப்பது அரிது. கொஞ்சம் மாத்தி பாருங்க, உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும், 1000 பேருக்கு சாப்பாடும் போடுவீங்க. சிம்மராசி, யூ ஹாவ் டு லுக் அவுட் சைடு. உங்களை பத்தி யோசிக்கிறத விட நம்மால் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா, எதிர்பார்ப்பு இல்லாமல். அந்த மாதிரி சிந்தனை என்றைக்கு சிம்மராசிக்கு வருதோ, குலதெய்வம் பாக்கெட்ல வந்து உட்கார்ந்துருவார். இந்த குலதெய்வ அருள் வேணும்னா என்னங்க பண்றது? சிம்பிள். உங்களுடைய சிம்மராசி அன்பர்களுடைய நிதர்சன தர்மம்னு இருக்கு. அதாவது டெய்லி கரெக்டா வேலைக்கு போங்க, பொண்டாட்டி குழந்தைங்களை ஒழுங்கா பார்த்துங்க, அவங்கள்ட்ட நோண்டுறது, அவங்கள காயப்படுத்துறது இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட ஆரோக்கியத்தை ஒழுங்கா பார்த்துங்க. முதல் கர்மம் உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்துக்குங்க. பெற்றோர்களை பார்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும் போதே அதுவே ஒரு பெரிய பிராயசித்தம். நீ பார்த்துக்கோ, நீ கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷனை நல்லா பார்த்துக்கோ, பிறந்த குழந்தைகளை பார்த்துக்கோ, உன்னை பெற்றவங்களை பார்த்துக்கோ, கூட பிறந்த சகோதர சகோதரி உன்னால முடிந்த அளவுக்கு கவனிச்சுக்கோ. இதுவே மிகப்பெரிய தர்மம். இதற்கு அடுத்தபடியாக சிம்மத்திற்கு உண்டான பெரிய குலதெய்வம் அருள் பெறுவதற்கு குலதெய்வத்துடைய படத்தை வீட்டுல வாங்கி வச்சு ஒவ்வொரு நாளும் அதற்கு தீபமேற்றி நிவேதனம் செய்ய வேண்டும். உளோண்டு பால் இல்ல ஒரு முந்திரி ஒரு திராட்சை நிவேதனம் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் குலதெய்வம் கோயிலுக்கு நீ போயிட்டு குடும்பத்தோட. சிம்மராசின்னு சொல்லும் போது ஒரு ஒரு பொருளா என்னன்னு தெரியலையா. சிம்மராசின்னு சொல்லும் போது என்னன்னா, என்னைக்குமே டெய்லியும் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்கு உகந்துன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பண்றது இல்லை. உண்மையிலேயே வந்து ரொம்ப பாசிட்டிவான சைனா சிம்மராசிக்கு. நிச்சயம் ரம்யான ஒரு இதை கேட்டீங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வணங்க வேண்டிய, அதாவது சக்தி தரக்கூடிய தெய்வம்னு இருக்கும். சிலது தெய்வங்கள்ல பல ஸ்தானங்கள் இருக்கு, வேற வேற ஸ்டேஜஸ் இருக்கு. துர்கை அம்பாளை சிம்மத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபடும் பொழுது அந்த சிம்மராசி அன்பருடைய வாழ்க்கை புரட்டி போடப்படும். சிம்மராசிக்கு 2 தான். எதிரியை கண்டாலே பிடிக்காது, அடிச்சு நவத்தை அவனை முடிச்சிடணும்டா அப்படின்னு நினைக்கிறது சிம்மம். தப்பு இல்லை. ஆனா தோத்துட்டு வர்றது இவங்களா தான் இருக்காங்க. போகும்போது நல்ல வெறப்பா தான் வடிவேலு போற மாதிரி போறாங்க. யாரா அவன் சூனாப்பானா அப்படின்னு தான் போறாங்க. அங்க போன உடனே கிடு 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 கிட்டு ஆடுது. அப்படியெல்லாம் நான் ஒண்ணு இல்லை. சிம்மனா பொய். வெளியில தைரியமா காமிச்சுக்கிறது போலித்தனமான தைரியமா, உள்ள தைரியம் இல்லாம இருக்கும். இது காரணம் தெளிவான எண்ணங்கள். நான் செய்யறது கரெக்டா இருக்கா, யாரை கண்டு எனக்கு என்ன பயம் அப்படின்னு சிம்மம். எல்லா நேரத்திலையும் சிம்மம் வந்து பயந்து போகாது. தன்னோட பெரிய ஆளா இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி போயிடும். தனக்கு சமமானவனோ கீழே இருக்கணும் வந்து ஏறி மிதிக்கும். இது சிம்மம். ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் பண்ண வேண்டியது முதல்ல குலதெய்வத்தை குஷிப்படுத்தணும்னா ஒவ்வொரு வருஷந்தோறும் நீங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயில் போயிட்டு வரணும். அது 1. 2வது தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். துர்கை அம்மனை இஷ்ட தெய்வமாக கொண்டு, குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும், இப்ப சென்னையில் இருக்கீங்களா, காளிகாம்பாள் கோயில் போங்க, பாரிஸ்ல இருக்கு, பழமையான கோவில். அந்த துர்கை அம்மனுடைய குங்குமத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ண 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 உங்களுடைய சிம்ம ராசிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. வேற எந்த ராசிக்கும் இல்லாத பிரச்சனை சிம்ம ராசிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அப்பதான் 50 லட்ச ரூபாய் தொலைச்சிட்டு வீட்டுக்கு அப்படியே அசால்ட்டா அப்படியே நொந்து போய் நடந்து வருவார். பாக்குறவன் ஆள் 2 சுட்டு பெருத்துட்டீங்க போல இருக்கு அப்படிமா. டேய் 50 லட்ச ரூபாய் இப்பதானே விட்டு வந்திருக்கேன், சும்மா சொல்லாதீங்க, ஜோக் அடிக்காதீங்க அப்படிமா. சிம்மராசியை பார்த்து படாத அவஸ்தைகள் பட்டும் கூட குடும்பம் யாரும் நம்ப மாட்டாங்க இவன் அவஸ்தைப்படுறான்னு. ஏன்னா இவர் போடுற ட்ரெஸ்ஸும் இவர் ட்ரெஸ் பண்ற விதமும் வெளியில போற நடையும் உடை பாவனையும் இவங்களை பார்த்தாலே ஆட்டோக்கார 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பான். சார் நீங்க பெரிய ஆள் தானே அப்படிமா. இல்லப்பா பர்ஸில் 5 ரூபா கூட இல்லப்பா, சும்மா சொல்லாதீங்க சார், நீங்க கடனை வாங்கி கொடுத்துட மாட்டீங்க எனக்கு அப்படிமா. அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு சிம்மராசிக்காரன்
எதையும் செய்வான். அப்ப குலதெய்வத்துடைய துணைக்கு வந்து மெயின் வந்து இதுதான். அதே மாதிரி வீட்டுல குலதெய்வத்துடைய படம் விளக்கேத்துறது நிவேதனம் வந்து முக்கியம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. நான் சொன்ன தாய் தகப்பனாரை மதிப்பது, மனைவி, அதெல்லாம் பண்ணணும். எல்லாத்தையும் விட முக்கியமா வாழ்க்கையில வருஷம் ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதை விட முக்கியமா ஒரு முறையாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், நான் சொல்றேன், மகா காளேஸ்வர் இந்தோர்ல இருக்கக்கூடிய கோவில். இது எல்லாராலையும் போக முடியுமான்னு தெரியல. ஆனால் முடிந்தவர்கள், முடியாதவர்கள் உங்க மாநிலத்துல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவிலுக்கு தொண்டு செய்யுங்க. முடிந்தவர்கள் மத்திய பிரதேஷ் இந்தோரில் இருக்கக்கூடிய மகா காளேஸ்வர், மகா கால பைரவர், இந்த 2 கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க வாழ்க்கையில கம்ப்ளீட் சேஞ்ச் இருக்கும். குலதெய்வம் உங்களை காப்பாத்துற மாதிரி எந்த தெய்வமும் காப்பாற்ற முடியாது. இருந்தாலும் ஒரு முறை வாழ்க்கையில இந்த கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம், முருகன், பெருமாள், குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா சிம்மராசி கட 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 மேல வந்துருவீங்க. மறுபடி செய்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு பாவத்தை ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா விட்டுடுங்க. மாறிட்டீங்கன்னா மாறிடுங்க. இல்ல மாறலையா ஏமாத்தாதீங்க, சாமி விட்டுடுங்க. அதே மாதிரி எப்பவுமே ஒரு மனிதனுக்கு நல்லதா மாறும் போதுதான் கஷ்டங்கள் அதிகமா வரும். சிம்மராசிக்கு அந்த அந்த த்ரெஷோல்டு லிமிட் கம்மி. ஒரு நல்லதா மாறி இருப்பாங்க. காலையில முடிவு பண்ணிருப்பாங்க 9 மணி, இன்னையில இருந்து நான் பாரு மகாத்மா காந்தியாக நான் இருக்கேன். 11 மணி வரைக்கும் மகாத்மா காந்தியாவே இருப்பாங்க. 11:05 ஒருத்தன் வருவான், நின்றுவேன், கோட்சேவா மாறிடுவாங்க அரை மணி நேரத்துல. இந்த அமைப்பு என்பது சிம்மத்துக்கு உண்டு. இதெல்லாம் பண்ணக்கூடாது. குலதெய்வத்தை வந்து நீங்க சத்தியம் பண்றீங்க சாமி கிட்ட, நான் வந்து இனி நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், எனக்கு நல்ல வாழ்க்கையை கூட என்னை காப்பாத்து அப்படின்னு கெஞ்சறீங்க. சாமியும் செய்யறாரு. சாமிக்கு டிமிக்கி கொடுக்கக்கூடாது. அவர் தான் இல்லையே, பார்க்கலையே, பூஜை அறையில படத்துல மட்டும்தான் இருக்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது. பிரபஞ்சத்துல வியாபித்திருக்கிறார், அங்கும் இங்கும் எங்குமாய். இவங்களுக்கு அந்த குலதெய்வம் அருள் சொன்னீங்க, அது மேஜரா அவங்களுக்கு வரதுக்கு காரணம் அந்த 1-5-9 சொல்லலாமா? இந்த 1-5-9 தான் கேதுவோட சாரம் இருக்கு. மகமாவும் இங்க மூலமாவும் அங்க வந்து அசுனியாவும் இருக்காங்க. இதுவும் ஒரு மேஜர் பார்ட்டை பிளே பண்ணுதா? 1லயே முடிஞ்சிருச்சு சிம்மத்துக்கு. பிறவியிலேயே சூரியன், ஆதிக்க குணம், அரசு, அதிகாரம். சிம்மராசியில நீங்க பிறக்கணும்னா பூர்வ புண்ணியம் பண்ணாம எப்படி பிறக்கிறதுங்க? அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது கால புருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்க எப்படி நீங்க பூர்வ புண்ணியம் இல்லாம நீங்க எப்படி பிறக்கவே முடியும்? ஏதோ ஒரு புண்ணியம் நீங்க பண்ணிருக்கீங்க, சிம்மத்துல பிறந்திருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஜனங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஆளு. சாதாரண ஆள் இல்ல. இந்த கோடான கோடி மக்களுக்கு எப்படி நான் உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு ஆள். நீங்க உங்களிலேயே பிஸியா இருக்கீங்க. அப்ப எப்படி வெளியில வந்து ஜெயிக்கிறது? மாத்தி யோசிச்சு பாருங்க. மாத்தி யோசிச்சு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது நீங்க என்ன தொழில் செய்தாலும் வேலை செய்தாலும் கொஞ்சம் மாத்தி ஏதாவது மக்களுக்காக, ஏதாவது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காக, சொந்தக்காரங்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா? நல்லது செய்ய முடியுமா? அதோடைய ரெப்ரகேட்டிங் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கடகடன்னு மேலே இருக்கும். இதை பண்ணி பாருங்க. அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். வணக்கம்.